ஸோ அப்படியே டிவிகேஷன் பண்ணேன். அப்புறம் கொஞ்சமாக லீடர்ஸில் பார்க்க ஆரம்பித்தேன். 2020 லீடர் முடிச்சிட்டேன். 5 லட்சம் சம்பாதிச்சாச்சு. 2021 எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். அது மறக்க முடியாத நாள் பிப்ரவரி 3ஆம் தேதி இதே ஃபீல்டுக்கு போயிட்டு வரோம். விஜயகுமார் மேடம் வந்து 89 ஐடி கேஷ் அமிச்சிட்டாங்க. ஃபுல்லாக ஃபீல்டு பார்த்துட்டு சித்தூர் போனேன். எல்லாமே பிளான் கொடுத்தேன், காசு வாங்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு 11 மணி சித்தூர்னா ஒரு 80 கிலோமீட்டர் ஆந்திரா பார்த்து தமிழ் வார்த்தை. அதுக்கப்புறம் நான் வந்து பேசி முடிச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது ஒரு அடி உயிர்ந்து பாருங்க, எனக்கு ஒரு அடி ஹார்ட் வந்து ஒரு பெரிய வலி. எப்படின்னா நம்ம தீபாவளிகள்லாம் இந்த பூத்தொட்டி வைப்பில்ல, பூத்தொட்டி அது எப்படி வரும்னா அது சின்னதாக புதுசு வந்து அப்படியே படப்பட ப்ரெஸ்ஸாக வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வலி வந்து ப்ரெஸ்ஸாக வந்து ஒரு வலி என்னால் அது தாங்க முடியல. ஏன்னா புதுசாக சொல்லிட்டு நான் அப்போ தான் எஸ்டிசி எடுத்து கட் பண்ணி வாங்கி போனேன். இதே மாதிரி தான் நானும் நினச்சேன், சரி எஸ்டிசி சாப்பிட்டுவேன் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தேன். ஒரு 4 கிலோமீட்டர் தான் போயிருப்பேன். அப்படியே மறுபடியும் அதே வழி. ஆஹா, நம்ம இது மாதிரி போக முடியாது, இது போனால் வெறும் காடு தான். அப்படியே யூட்டன் போயிட்டு போய் பார்த்துட்டேன். யாரோ ஒரு வீட்டாங்க, அவங்க எடுத்து போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது, இவங்க வேறு எங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும். என்னை கூட்டின்னு போகணும், ஹெல்ப் பண்ணுது. அவர் என் கூட வராது. ஆனால் நான் ஏதோ ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டல் எடுத்து விட்டேன். அதையாச்சும் அவராச்சும் அப்படின்ட்டான். அப்புறம் அங்கேருந்து நான் சொல்லி சிஎம்ஸ் வந்தாச்சு, வேலூர் சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து ப்ரெஷர் ஓவராக இருந்துச்சு. அவர் வந்து அந்த வால்வு வந்து கிழிஞ்சிருக்குது. ஆப்ரேஷன் பண்ணாலும் படிக்க மாட்டார். அதனால் வந்து 10 லட்ச ரூபா கட்டுங்க, நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் ஒய்ஃபு 5 லட்ச ரூபா கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் இந்த ரிசப்ட் லெட்டர் வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், இதெல்லாம் வந்து நீங்கள் 10 லட்ச ரூபா கட்டினா ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இல்லைங்க அவர் பண்ண முடியாது, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நாங்கள் வேறு எங்கன்னா போயிடுவோம்னா லெட்ரு எழுதி கொடுத்துட்டு கூட்டிட்டு வாங்க, காம்பவுண்ட் தாமல் இறங்குவாங்க. எங்கள் ஒய்ஃபு எங்கள் பையனும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. நான் வந்தாச்சு சென்னை ராஜமந்திரி பார்த்துட்டோம். எல்லாம் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எதுனாங்கன்னா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணனால எங்கள் வீட்டு எதிர் வீட்டு பாப்பா வந்து சீஃப் டாக்டரோட அசிஸ்டண்டாக இருக்கிறனால வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. இல்லைன்னா மற்ற எல்லாம் மாதிரி ஓப்பன் சர்ஜரி பண்ணிட்டு இந்த ஹார்ட்டு லிவரு பித்தப்பை எல்லாம் பார்த்து டாக்டர் பார்த்துட்டேன், நம்மளை மூட்டை கட்டி அனுப்பிச்சிடுவோம். இந்த மாதிரி 6 பேஷண்ட் நாங்கள் அவுட் பண்ணிட்டோம், தூரம் இறந்துருவார், தயவு செய்து சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சீஃப் டாக்டர். இங்கேருந்து அங்கே இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு எது பார்ப்போம் வரக்குலையா 4 டாக்டர் எங்கள் ஒய்ஃப் போட்டு பேசிக்கிறாங்க. ஒன்றும் கவலைப்படாது, ஆப்ரேஷன் அப்படியே ஒரு கைது மட்டும் போட்டோம். ஆனால் அவன் கற்றுக்கிட்டு பார்க்குறான், எண்ணெய் வச்சு ஒத்திக்கு பார்க்குறான். அதுக்கப்புறம் வந்து அந்த பாப்பா வந்து ஆண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுவான், சீஃப் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. உடனே அங்கேருந்து 3:30 மணி மதியம் எங்கள் ஒய்ஃபோட அக்கா வீட்டுக்கு வந்து ஹோமியோபதி டாக்டர் அவர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அவர் வாங்கணும், அவர் வந்துட்டார். நாங்கள் போயிட்டோம். போயிட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்து வீட்டில் வந்து அவங்களே சொல்லி அனுப்பிச்சாங்க. சென்னையில் ஜிஹெச்சில் என்ன சொன்னாங்கன்னா, இங்கேருந்து அரக்கோணம் போனால் 85 கிலோமீட்டர், ஒன்று போச்சு இது பூமாக்கு போயிடுவார், இல்லை இறந்துருவார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. எங்கள் ஒய்ஃபுக்கு மேலே மடியில் பட்டு மொல்லமாக கூட்டி வரணும். ஒரு வேளை அப்படியே பூமா கூட போயிடலாம், செத்து போயிடலாம். எப்போல்லாம் டாக்டர் நெகட்டிவ் சொன்னாலோ அப்போல்லாம் எஸ்டிசி போட்டுகிட்டே வரோம். அதுக்கப்புறம் எங்கள் சகல வந்துட்டார், எல்லாம் செக் பண்ணி பார்த்தாரு. இந்த புஷ்பா படம் பார்த்துருப்பீங்களா, புஷ்பா படம் எடுத்துகிட்டு வந்து பார்த்துருக்கீங்க. அந்த ஹீரோ வந்து அட்டி 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 வாங்கிட்டு அவர் வந்து அப்படின்னு அவர் எடுத்தாந்து ஒரு கான்செப்ட் வந்து அந்த ஹீரோ கனி விடுவார். எனக்கு இல்லைப்பா போலீஸ்காரன் பாவம், அவன் அச்சு ரொம்ப சோர்ந்து போயிட்டான். உண்மைதான். அதே மாதிரி தான் எங்கள் சகல எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு. 10 நிமிஷம் உயிருக்கு போயிடும், அதனால ஒரு டீ கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவோம் அப்படின்னா. நான் எஸ்டிசி சாப்பிட்றேன்னு சொல்கிறேன், எஸ்டிசி கூட இல்லாமல் நான் சாப்பிட்டேன். இதெல்லாம் சாப்பிடாது வேணாம் டீ போட்டு வந்து கொடுத்தாங்க. அவர் சாப்பிட்டேன், நான் எஸ்டி சாப்பிட்டு அவருக்கு தெரியாது. நான் சாப்பிட்டு வந்து உக்காந்துட்டேன். அப்புறம் காலையில் ஒரு அந்த ஹோம்மேட் ஒரு 5 அமல் கொடுப்பாரு. 25ஆம் தேதி காலையில் 4:30 மணிக்கு அந்த டாக்டர் இந்த உலகத்தை விட்டு எழுப்பிட்டாங்க. ஹார்ட் அட்டாக். ஏன்னா 2019 ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஏப்பா எஸ்டி
சாப்பிடுங்க பேசிக் டேப்லெட். 2020 ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இப்போ எஸ்டி சாப்பிடுங்க. 2021 போய் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவர் மந்த்து காலியாக போச்சு. சவிதா ஹாஸ்பிட்டல் தெரியல, எல்லாருமே தெரியும் சவிதா ஹாஸ்பிட்டல் எங்கே அங்கே செக் பண்ணி பார்த்தோம். அவங்க எல்லாம் ரிப்போர்ட் பார்த்துட்டு இவர் எப்படி உயிர் வாழவே தெரியல. ரிப்போர்ட் பிரகாரம் பிப்ரவரி மாதம் இவர் இறந்துருக்கணும். ஏன்னா ஒரு வால் கிழிச்சு அது உள்ளுக்குள்ளே கிழிஞ்சு போயிடுது. அவர் படமே வந்து காட்டுறாரு. இந்த பக்கம் பிளட்டு அப்படியே எட்டி பார்த்து ஊற்றிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நின்றுடுவோம் அப்படின்னா. ஆனால் நம்ம இந்தியாவில் பண்ண முடியாது. அமெரிக்காவில் டாக்டர் வர வைக்கிறோம். 1 கோடி செலவும். நாங்கள் தெரு கோடி நாங்கள் 1 கோடி எடுத்து 30 லட்ச ரூபா முடியாது சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். 1 கோடி சொல்கிறீங்களா அப்படின்னு எங்கள் ஒய்ஃப் பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் செய்யலாம் இல்லை. இந்த 2 லங்ஸ்லேயும் நீர் இதை மட்டும் க்ளீன் பண்ண 5 நாள் ஐஸ் வச்சுட்டு 6ஆவது நாள் வீட்டில் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஜூலை மாதம் எல்லாருமே தெரியும் முகப்பேரில் டாக்டர் செரியன் அவர்கிட்ட போய் பார்த்தோம். இஎஸ்ஐ மூலிமா பார்த்தோம். அவர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு 3 வாலில் சிலிக்கான் டியூப் பார்த்தோம். ஓப்பன் செக் பண்ணிட்டு அந்த வால்வு வந்து 5 மாதமா 5 வருஷமா 15 வருஷமா எங்களுக்கு கேரண்டெல்லாம் சொல்ல முடியாது. அது எப்போ குடினாலும் குடிக்கும். அதில் ஸ்கூல் போட்டு நம்ம எச்சில் போட்டு ஓட்டுறாங்க. மறுபடியும் சொல்லி கொடுத்தான். அது ஒன்றும் வேலைக்கு ஆகாதான். சரி அப்படின்னா அந்த வால்வு மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு வால்வு 42,000 ரூபா. 3 வால்வு 1,20,000 ரெடி பண்ணுவாங்க. அப்படின்னா பணம் ரெடி பண்ணி 2021 ஆகஸ்ட் மாதம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஞாபகம் கொரோனா லாக்டவுன் போட்டாலும் பணம் புரட்ட முடியல. அதே மாதிரி கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நமக்கு சூப்பர் லைஃப்பில் எஸ்என்சி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணோம். சார் சொல்கிறார், சார் ஹீரோ பேர் ஒன்று விட்டுறா சார், அது வாங்கி சாப்பிடுவாங்க. உடனே எஸ்என்சி ஆர்டர் போட்டு சாப்பிட்டோம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதம் சாப்பிட்டு கொரோனா லாக்டவுனை போட்டாங்க. அதுக்கப்புறம் பணம்லாம் ரெடி ஆச்சு. நாங்கள் போகிறோம். சரின்ட்டு போய் செக் பண்ணி பார்த்து அவர் என்ன சொல்கிறேன்னா, ஜூலை பார்க்கும்போது 3 வால் போயிடுச்சு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அந்த 4ல் ஒன்று இருக்குதோ இல்லையோ தெரியல, டவுட் இருக்குது. இன்னொரு சிடி ஸ்கேன் பார்த்துலாமா. எங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க, சார் நீங்கள் சொல்கிறதுலாம் 20,000 மேலே போகுது. என்கிட்ட 7,000 ரூபாய் வச்சுக்கிறேன். இப்போல்லாம் எதுவும் பார்க்க காசு இல்லை. இது முக்கியம். 7,000 ரூபாய் கட்டி முதல்ல ட்ரீட்மெண்ட் அந்த டெஸ்டடு ரிப்போர்ட் வாங்கும்போது மீனிங் பண்ண கூட நான் ஒரு லெட்டர் கொடுக்குறோன்னு கொடுத்தாங்க. அவ்வளோதான். போயிட்டு டெஸ்ட் கொடுத்துட்டு 2 நாள் போயிட்டு எங்கள் பையன் ரிப்போர்ட் வாங்கிட்டு போனால் நேராக ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஆப்ரேஷன் பண்ணாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டோம். பணம் ரெடி பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்து போயிட்டு ரிசப்ஷன் போனாங்க. போயிட்டு அவங்க இப்போ டாக்டர் கொடுக்குறாங்க. 3 டாக்டர் வந்தாங்க. எல்லாரும் கை ரிப்போர்ட்டு எல்லாம் செக் பண்ணாங்க. இந்த ரிப்போர்ட் எல்லாமே கூடி போச்சு. 10 லட்சம் போச்சுன்னா அவருக்கு. இவர்கிட்ட ஒரு 10 லட்சம் வாங்கணும்னு பார்த்தா இவர் எல்லாம் கூட்டி போயிருக்குது. இவர் ஆப்ரேஷன் தேவையில்லை, வீட்டுக்கு கூட்டி போயிடுங்க அப்படின்னா. இது வரைக்கும் ஆப்ரேஷனே கிடையாது. மேடம் அவங்க சார் தான் கூப்பிட்டாங்க. அந்த சார் பேச கொடுத்து அவங்க ஒய்ஃப் பண்ணிட்டாங்க. எங்கள் ஒய்ஃப் வந்து நான் வேலைன்னு பாருங்க. எங்கள் ஒய்ஃப் நல்லா பேசுவோம், சூப்பராக பேசுவோம். அவங்க இன்னும் நல்லா சொல்கிறாங்க. கூட நான் திருவண்ணாமலை எல்லாரும் அவங்க எங்கள் ஒய்ஃப் வச்சு பேச வைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி சூப்பர் லைஃப்பில் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்டு இன்றைக்கி வரும் நிறையா. ஆனால் ஏதோ கம்பெனி சொல்கிறாங்க, நேற்று பெய்ஞ்ச மழையில் இன்றைக்கி பூத்த காலானது. அது இதுவரைக்கும் டெஸ்ட் மணி இல்லை, ஒன்றும் இல்லை. எங்கே செஞ்சாலும் நம்ம அதே தான் வேலை செய்ய போகிறோம். இல்லை சார், சூப்பர் லைஃப்பில் நல்ல ஒரு டீம் அமைச்சிருக்கோம். எல்லாருக்குமே இது பிடிச்சிங்க, ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. யார் என்ன பண்ணணும் கேர் பண்ணாது. சூப்பர் லைஃப்பில் ஸ்டேடியம் நின்றுங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெய் சாருக்கும் பிரேம் சாருக்கும் நன்றி சொல்லி விடைபெற. நன்றி சார்.